ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சிம்ம ராசினியர்களுக்கு பொது பலன்கள் பார்த்துடலாம் சார். இந்த மாதம் தை மாதம் சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி சார் வெரி பேட் பாய். அவன் 8ஆம் இடத்துல உட்காந்து நமக்கு டென்ஷனை கொடுத்துட்டே இருக்கான். ஆமாம், இந்த இடத்துல 7ஆம் இடத்துல ராகு பகவான் வேற, 7லே ராகு வரும்போது என்ன ஆகும்னா திருமண வாழ்க்கையில் எனக்குன்னே பிரச்சனை. நான் பாட்டுக்கு சும்மா இருந்தால் கூட பழைய எக்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி என்னை எதையாவது ஒரு கேஸில் மாட்டி விட்டுறாங்க சார். வர்றது பூரா பொட்டி கேஸு தான், ஆனால் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு சார். எங்கள் வீட்டு அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தை மாதத்தில் சிம்மராசிக்காரோட ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ். சரி, ஏன்னா 7ல் ராகு இருக்கிறதும் ஒன்று தான், 7-8 நாகப்பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, ராகு என்ன பண்ணுவார்னா உங்களை கெடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவார். அவரால் முடியலன்னா நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு உங்கள் பேரை கெடுத்து விட்டு போயிடுவார். டேய் இது போங்காட்டம்பா, அப்படிலாம் இல்லை, மொத்தத்தில் நீ கெட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவார். இப்போ பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் கூட பிரச்சனையே கிடையாது. இந்த தை மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ராஜ போகம். இந்த முதல் 15 நாள் இப்ப பார்த்துட்டு இருக்க நேர்கள் தயவுசெய்து இந்த பதிவை தவிர்க்காம உடனடியாக களத்தில் இறங்கி வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும்? இந்த 15 நாட்கள்ல என்ன பண்ணிடணும், உங்களுக்கு 15 நாட்கள்ல என்னென்னலாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிடணும். இந்த 15 நாள்ல நீங்க உங்களுக்கான பணவரவு வருவதற்கான நேரம். ஸோ அப்போ பணவரவு வருவதற்கான நேரம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 5ஆம் இடத்திலே என்ன நடக்கிறது என்றால், அனைத்து கிரகங்களும் 5ஆம் இடத்துல இருக்காங்க, யோகஸ்தானத்தில் இருக்காங்க. யோகஸ்தானத்தில் அனைத்து கிரகங்களும் இருக்கும் பொழுது பணவரவு என்பது டபுள் மடங்கு ஆகும். சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் டபுள் தி டைம் பணம் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு ஓவர் டைம் நிறைய கிடைக்கும். சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நடக்கின்ற விஷயங்கள்லேயே டபுள் தி லாபம் கிடைப்பதற்கான என் நேரம் கடகடான்னு ஏறிடுச்சு. நம்ம ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கி போட்டிருப்போம், நம்ம நினைக்கிறோம் வைஷாலி தங்கம் வெள்ளி மட்டும்தான் ஏறும்னு. அப்படிலாம் கிடையாது, இரும்பு கூட ஏறும். இரும்பு கூட வாங்கி போட்டிருக்கோம், விலை வரும்போது அது ஏறும். சில பேருக்கு காய்கறி மார்க்கெட்டுலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த கோயம்பேடு பக்கம் நார்த் இந்தியாவிலேருந்து காய்கறிகளை வர வைப்பாங்க. அங்கே வாங்கும்போது ஒரு ரேட்டாக இருக்கும், இங்கே கொடுக்கும்போது ஒரு ரேட்டாக இருக்கும். வாங்கினதுக்கும் கொடுக்கறதுக்குள்ள ரேஷியோ தான் அவனுடைய நல்ல நேரம்ங்கிறது. வாங்கின நேரத்தை விட கொடுக்குற நேரம் விலை கம்மியாயிடுச்சுன்னா அவன் நஷ்டம். அந்த பொருள் அடுத்த நாள் கெட்டு போயிடலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு அது மாதிரி பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் யார், செவ்வாய் இருக்கிறார், குரு சனி இவர் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், 3-10 கூடையவர், அதுக்கப்புறம் புதன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், எல்லாருமே 5ஆம் இடத்துல இருக்கும்போது ₹1 வாங்கின பொருள் ராசி 10 ரூபாய்க்கு விற்கிறேன், 1 கிலோவுக்கு 5000 கிலோ இருக்குது, கணக்கு போட்டுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு கையை மாற்றி விட்டேன் 50,000 ரூபா லாபம் கிடைச்சிது, கையை மாற்றி விட்டேன் 5 லட்ச ரூபா லாபம் கிடைச்சிது. அந்த மாதிரி போகும் உங்கள் பிஸ்னஸ். சரி, ஆனால் என்ன ஆகும், இந்த இடத்துல தான் ட்விஸ்ட். என்ன, ஜனவரி 15க்கு அப்புறம் 4 கூடிய செவ்வா 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இந்த இடத்துல சும்மா நல்லவே வந்தாலே 4-5 சண்டை இழுத்து விடுவான். மிஸ்டர் செவ்வாய் ஏற்கனவே ஒரு டெரர் காட், இவர் பேரே சண்டைக்கோழி. இந்த சண்டைக்கோழி 6ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது சும்மாவே சண்டை வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆபீஸில் பேசிகிட்டே இருப்போம், இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாலும் நம்ம கம்பெனியில் பெரிய கம்பெனி போடா அப்படின்ட்டு வேலை விட்டு வந்து என்ன சுருக்குன்னு பேசிட்டான். எதுக்கு இப்படி வார்த்தையை விட்டானே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, படக்குன்னு பேசிடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெளியே யோசிப்பாங்க, என்னப்பா 1000 தான் இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன் இல்லையா, நீயும் படக்குன்னு இப்படி பேசிடக்கூடாது இல்லையா. ஆமா இல்லை, நானும் கொஞ்சம் கோவப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி 4 கூடிய உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா, வம்பு வழக்கு தேடி வரும். சரி, அப்போது யாருக்காவது ஒரு லீகல் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸில் நிறைய மாட்டுவாங்க சிம்மராசிக்காரர்கள். சட்டத்துக்கு புறம்பான எதையும் செய்யாதீர்கள். சார் வேணாம் சார், வெண்டார் கோட் வாங்கி பிட்டிங் வச்சு கரெக்டாக ஓடணும் சார், அது பேர் தான் ஏலம், கைமாத்து காசு வாங்கிட்டு கொடுக்கக்கூடாது சார், அது பேர் தப்பு சார், மாட்டிக்குவீங்க சார் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எனக்கு வெளில யாரும் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் கொண்டு போய் சிறையில் தான் அடைக்கும். தப்பிக்க வேறு வழியே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, மிஸ்டர் செவ்வா அவ்வளோ தட் மச் டெரர் காட். அவர் சட்ட ரீதியான அரசு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அடிதடி அத்தனையும் அவன் தான்.
கிராமமாக இருந்தால் நீங்கள் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து அப்படி பேசி நினச்சிக்கிங்க, அல்லது சிட்டியாக இருந்தால் நீங்கள் கோர்ட்டு அப்படி புரிஞ்சுக்கிங்க. எனிவே வாட் எவர் மேபி, நீங்கள் உங்களுக்கு 4 பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க, என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, பெரிய மனுஷன் மரியாதை இல்லையா அப்படிங்கிற மாதிரி 4 பேர் சொல்லுவாங்க. ஐ எம் சாரிங்க, தெரியாமல் பேசிட்டேங்க, நீங்கள் யார்ட்டையா மன்னிப்பு கேட்குற நிலை உருவாகும். இதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆனால் 9 குடையவனாகவும் அவன் இருப்பதால் 4 குடையவன் 1000 தான் 4 குடையவன் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அவன் பூமிகாரகன் என்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு சும்மாவே இடம் கிடைக்கும். நம்ம வழி சார் வழியில் ஒரு பாதை மட்டும் விடலை, அந்த பாதை நம்ம கிடைக்குமான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பாதை கிடைக்கும், நீங்கள் மேலே முன்னுக்கு வந்துடுவீங்க, 200% நடந்துடும். ஏன்னா எங்கள் அண்ணன் இடம் தான் சார், நான் போகிற வழியில் மட்டும் எனக்கு மட்டும் வழி கிடைக்கல, கவலைப்படாதீங்க, வழி கிடச்சிரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானும் 2-11 கூடியவனும் 6ஆம் இடத்தில் மறைகிறான். இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. கொஞ்ச நேரம் முன்னாடி வைசாலி சொன்ன ட்விஸ்ட்டு இது இல்லை, இப்போ பண்ணுறது தான் ட்விஸ்ட்டு. காரணம் என்னன்னா 2-11 கூடிய புத பகவான் 6ல் மறைகிறார். சரி, என்னுடைய பாலிசி என்பது நீங்கள் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரில, இது பெரிய அப்படி இன்டர்நேஷ்னல் பாலிசிலாம் இல்லை, சாதாரண பாலிசி தான். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, இ, எஃப், ஜி, ஹெச் எது வேணால் போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. விட்டமின் எம் மட்டும் போகவே கூடாது. விட்டமின் எம் இஸ் ஃபார் மணி. இந்த மணிங்கிற ஒரு விட்டமின் இருந்தால் இந்த விட்டமின்லாம் காசு கொடுத்து வாங்கி ஏற்றிக்கலாம், அது பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது. போயிட்டு 2 ஊசியை போட்டால் இந்த விட்டமின்லாம் வந்துடும். ஆனால் இந்த எல்லா ஊசிக்கும் இந்த எம்முங்கிற விட்டமின் வேணும். இதே இல்லைன்னா இத்தனை விட்டமின் வச்சிருந்து வேஸ்ட்டு. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், 2-11 கோடி 6ல் மறைவது மட்டும்தான் இப்போதைக்கு கேஸு. இப்போ 4 கோடியை செவ்வாய் பிரச்சனை பண்ணுவார்னு சொல்லி ஆகட்டும் பரவாயில்ல, பார்த்தீங்களா இப்போ என்ன செலவு நம்ம செலவு பண்ணிக்கலாம், அவனு அவனு கேஸை நடத்திக்கிறேன்டா போடா அப்படி. அப்போ கேஸை நடத்துறதுக்கு கூட காசு வேணும். இப்போ நீங்கள் பயப்பட வேண்டியது கேஸை பார்த்து இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டியது பணத்தை பார்த்து. உங்களுக்கு பணம் இல்லாத நிலை ஏற்படும். அப்போ தெரியாத ஒருத்தன் அண்ணே வணக்கண்ணே நல்ல ஒரு உதவினே, பணத்தை தவிர எதை வேணா கேளு, ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் போட்டுருணும். யார்கிட்டையாவது ஒரு 10,000 ரூபா கொடுத்த கூட திரும்பி வராது. அதை நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களை அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். அதை ஃபஸ்ட்டே புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் டீலிங்கே வச்சுக்கணும். ஸோ அதனால் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் பெரிய பிரச்சனை வரும், ஜாக்கிரதையாக இருக்குது. சரி, பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் நான் காலடி எடுத்து வச்சு அது வெற்றி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். இருந்தாலுமே சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்க சொன்னதை தாண்டி வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயம். வீட்டில் 7ஆம் இடத்து ராகு இருக்கிற வரைக்கும் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். இப்போ ஏற்கனவே சண்டைக்கோழி செவ்வாய் வேற உச்சங்கிறப்போ ஒய்ஃப் கூட கைகலப்பை ஏற்படுறது, சண்டை போடுறது, ஒய்ஃபை பிடிச்சி அடிச்சிடுறது, இது மாதிரி ஏதோ ஒன்று. அதாவது என் தகுதியை விட இறங்கி ஒரு வேலை செஞ்சிருவாங்க. இது வரைக்கும் என் ஒய்ஃபை அந்த மாதிரி பேசினதே இல்லைன்னா இப்போ பேசிடுவாங்க, அதுக்காக வருத்தப்படுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணும், குருவுடைய வீடாகப்பட்ட திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அழகாங்க போயிட்டு முருகப்பெருமான அரோகரா சொல்லி வழிபட்டு வாங்க, எல்லா பிரச்சனைகளும் தன்னால் சரியாகும். சிறப்பு.